ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் கதம் சேனல். நான் உங்கள் ராஜ்மோகன். இப்போ நான் பார்க்குறது ஒரு பிடிசி மைனிங் சைட் தான். இந்த சைட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இது பே அவுட் லிஸ்ட்டு. இந்த பே அவுட் லிஸ்ட்டு இவங்க எத்தனை பேர் வித்ரா எடுத்திருக்காங்க அதெல்லாம் காட்டுறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பே அவுட் எடுத்தது டைமு, இது எத்தனை காயின் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இது டெபாசிட் பிளானு. அதை தேவையானன்றவங்க பார்த்துங்க. இது ஃப்ரீ பிளான். இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறவங்க இந்த பிளானை பார்த்து நம்ம ஃப்ரீ பிளானில் இது தான் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த பிளான் தான். ஓகேங்களா? இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. மற்ற இதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ இதில் நம்ம எர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 BTC வரைக்கும் நம்ம எர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வித்ரா 0.002 BTC, இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் 0.005 BTC நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணால் 0.002 சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளோட பிட்காயின் வாலெட் ஐடியை கொடுத்துட்டு மைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மைனிங் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மைனிங் ரன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட டேஷ்போர்டு. இதில் மைன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இது ஃப்ரீ மைனிங் தான். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக மைன் ஆகிட்டு தான். இது 8000 சதோஷி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீ மைனிங்கில். ஓகேங்களா? அது 1 BTCன்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. இந்த மாதிரி இன்வெஸ்ட்டில் நம்ம 1 BTCன்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஒரு பிளானும் இருக்குது. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேஸ் இருக்குது. அந்த டேஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த பிளான் செகண்ட் பிளானை பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இருக்குது. இத்தனை அமௌண்ட் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ பர்சன்டேஜ் லெவலில் நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். இதை நான் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பைன்னு கொடுத்துக்கிறேன். இந்த அமௌண்ட் இந்த வாலெட் ஐடிக்கு நம்ம காப்பி பண்ணி நம்ம வாலெட்லேருந்து நம்ம சென்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை அவங்க ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவாங்க. அந்த ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீ பவர் இல்லாமல் நம்மளுக்கு நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஸ்பீடாக மைன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் வித்ரா எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வித்ரா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? இதில் வித்ரா அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் நீங்கள் திரும்பவும் போய் பார்த்துக்குங்க. மினிமம் வித்ரா நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், மினிமம் வித்ரா 0.002 சொல்லியிருக்காங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் வித்ரா இதில் மினிமம் வித்ரா சொல்லியிருக்காங்க. இது 0.005 சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால். ஓகேங்களா? இதில் நம்ம வித்ரா கொடுத்துட்டு நம்ம அந்த அமௌண்ட் போட்டு வித்ரா கொடுத்துட்டு நம்ம வித்ரா கொடுத்துட்டிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸாக அவங்க 7000 சத்தோஷி அவங்க ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வித்ரா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ரெஃபரல் லிங்க்கு இதில் இருக்குது. இதை காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணால் அவங்க ஜாயின் பண்ணி டெபாசிட் பண்ணி நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். இந்த 10% ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இதில் ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இதில் டெபாசிட் பண்ண தேவையில்லை. நம்ம டெபாசிட் பண்ணாமல் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வித்ரா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னும் நிறையா வீடியோ தெரிஞ்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.